இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தை பற்றி எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் எண்டிங்கில் மே வந்தால் ஹூம், தும் வந்தால் ஹோன்னு முடியும். அதே மாதிரி இந்த பாஸ்ட் டென்ஸ்லையும் தா, தே, தி அப்படின்னு எண்டிங்கில் முடியும். அது என்னென்னு பார்க்கலாம். தா அதாவது ஆண்பால் ஒருமையா இருக்கும் போது இருந்தேன், இருந்தான், இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாஸ். இதே தே அப்படிங்கிறது வேர்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆண்பால் பன்மையா இருக்கும் போது இருந்தோம், இருந்தார், இருந்தார்கள், இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தன, இதுக்கெல்லாம் இந்த தே யூஸ் பண்ணுவோம். தி அப்படிங்கிறது பெண்பால் பன்மை. இதுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் வரும். இருந்தோம், இருந்தார், இருந்தார்கள், இருந்தாய், இந்த மாதிரி. தீ பார்த்தோம்னா பெண் பால் ஒருமை. இருந்தேன், இருந்தால், இருந்தது. இதனோட ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. ஒன்று பார்த்தோம்னா ஒரு பையனால பேசப்பட்டாலோ இல்ல ஒரு பையனை பத்தி பேசுறோம் அப்படின்னாவோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். வினைச்சொல் தா, எண்டிங்ல தா. ஃபார்முலா 1க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு கொள்ளைக்காரன் வாழ்ந்து வந்தான். ஏக் ஜங்கல் மேன் ஏக் டாக்கு ரக தாத்தா. ஃபார்முலா 2 என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணால் பேசப்பட்டாலோ ஒரு பெண்ணை பற்றி பேசப்பட்டாலோ இந்த விதி உதவும். வினைச்சொல் பிளஸ் தி பிளஸ் தி. சீதை நாள்தோறும் வைகையில் குளித்து வந்தாள். சீதா ரோஷ் வைகை மே நஹாதி தி. ஃபார்முலா 3 என்ன அப்படின்னா, நிறைய பேரை குறிச்சோ இல்ல வயதுல பெரியவங்களை குறிச்சோ பேசுறப்ப இது வினைச்சொல் பிளஸ் தே பிளஸ் தே. அவர் எப்பொழுதும் ஹிந்தியிலேயே பேசி வந்தார். வே ஹமேசா ஹிந்தி மே கி போல்தே தே. இந்த மாதிரி எளிமையா ஹிந்தி கத்துக்க ஹிந்தி வித் வினோத் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே 50 பேர் இருந்தாங்க. வஹாங் 50 லோக் தே. நான் நேற்று உதகமண்டலத்தில் இருந்தேன். இங்க எந்த இடத்துலயும் verb வரல. சோ இது நார்மலா சொல்லலாம். மே கல் ஊட்டி மே தா. இதை ஒரு பொண்ணு சொல்லியிருந்தானா, மே கல் ஊட்டி மே தி. ராதா பள்ளியில் இருந்தாள். ராதா ஸ்கூல் மே தி. நீங்கள் இருவரும் நேற்று எங்கிருந்தீர்கள்? ஆப் தோனோன் கல் கஹாங் தீன். இது ஒரு ஃபீமேல் சொல்றது. இதே ஒரு மேல் சொல்ற மாதிரி இருந்தா பன்மையில சொல்லும் போது ஆப் தோனோன் கல் கஹாங் தே அப்படின்னு சொல்லுவோம். சரோஜினி தேவி முன்பு மும்பையில் வசித்து வந்தார். சரோஜினி தேவி பகலே மும்பை மேன் ரகத்தி தீன். அவர்கள் முன்பு இந்த வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். வே பகலே இஸ் கர் மேன் ரகத்தே தே. நேற்று வரை சரளா இங்கு வேலை செய்தாள். கல் தக் சரளா யக் காம் கத்தி தி. லதா மற்றும் கமலா பூங்காவில் இருந்தன. லதா அவ்வூர் கமலா பார்க் மே தி. கோபால் என்னுடன் இல்லை. கோபால் மேரே சாத் நஹி தா.